ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க, வீடியோக்குள்ளார போகலாம். தினமும் வெந்தயம் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உடம்புல தேங்கியிருக்க கெட்ட கழிவுகளை வெளியேற்றுறதுல வெந்தயம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் ஃபைபர்லாம் உணவு செரிமானத்தை ஊக்குவிக்கக்கூடியது. இது நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருட்களில் இருக்குல்ல, அந்த மோசமான பொருட்களை செதைச்சி வெளியேற்றுறதுனால உணவு செரிமானத்தை ஊக்குவிக்கிறதுல வெந்தயம் முக்கிய பங்காற்றுது அப்படின்னு கூட சொல்லலாம். தேவையில்லாத கழிவுகளை உடலை விட்டு வெளியேற்றுறதுல வெந்தயத்தை விட வேற ஒரு அருமருந்து இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். ஆரோக்கியமான இதயத்துக்கு வெந்தயம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இதய நோய் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க வெந்தயத்தை அவாய்ட் பண்ணவே கூடாது. வெந்தய விதையையோ கீரையையோ ஏதாவது இருந்தாலும் இரத்த அழுத்தத்தை சீராக வைக்கக்கூடிய இயல்புடையது. இதனால இதயம் சீராக இயங்குறதோடு மட்டும் இல்லாமல் இதய நோய் ஏற்படாமலும் தடுத்துக்கலாம். எலும்புகளோட பலத்துக்கு வெந்தயம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம உடம்புல எலும்புகளோட உறுதித்தன்மை நச்சு பொருட்களால் தான் பாதிக்கப்படுது. உதாரணமாக பார்த்தோன்னா அலுமினியம் இருக்குல்ல, அது எலும்பை வெகுவாக பாதிக்கும். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய நச்சு நீக்கிற தன்மை அலுமினியம் மாதிரியான எலும்பை பாதிக்கக்கூடிய பொருட்களை செதைச்சி வெளியேற்றுறதுனால இது உடலுக்கு வலு சேர்க்கறதோடு மட்டும் இல்லாமல் எலும்புகளுக்கும் பலத்தை அதிகரிக்குது. பெருங்குடல் புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுல வெந்தயம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம சாப்பிட்றோம்ல, அந்த உணவுகள் உடலில் சேர்றப்ப கொழுப்புகள், தேவையற்ற ஸ்டார்ச் இது மாதிரியான பொருட்களால் பெருங்குடலில் புற்றுநோய் ஏற்படுறதுக்கான அபாயம் அதிகமாக இருக்குது. வெந்தயத்தை தினசரி நம்ம சாப்பிட்றப்ப அது தேவையற்ற கொழுப்புகளை அகற்றுறது. அதனால பெருங்குடல் சீராக இயங்குது, புற்றுநோய் ஏற்படுவதை கூட தடுத்துருது. ஆண்மை விருத்திக்கு வெந்தயம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஆண்மை குறைவு நீங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வெந்தயம் அவசியம் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. ஏன்னா ஆண்மை விருத்திக்காக வெந்தயத்தை பயன்படுத்துறது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பாரம்பரியமாக பின்பற்றப்படக்கூடிய நடைமுறையாக இருந்துட்டு தான் வருது. ஒரு நாளைக்கு 600 மில்லிகிராம் வரை இந்த வெந்தயத்தை உணவோடு சேர்த்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஆண்மை குறைவு சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும். வயது முதிர்வு காரணமாக உடலுறவில் நாட்டம் இல்லாமல் இருப்பவங்களும் தினசரி இதே அளவு வெந்தயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 7லேருந்து 10 நாட்களில் நல்ல பலனை காணலாம். இந்த வீடியோவில் வெந்தயம் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.